ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பாவோட பேரை மறந்துட்டேனே. நிலா மேடம். எப்படி இருக்க நிலா? நல்லா இருக்கேன் மேம். விஜி, இந்த ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. பெரிய பெரிய ஆளுங்களே நீ நான் முட்டி மோதுவாங்க. உங்க பொண்ணுக்கு இங்க படிக்கணும்னு விதி இருக்கு போல. அதான் யாரோ ஒருத்தர் உங்க கஷ்டத்தை புரிஞ்சுகிட்டு ஹெல்ப் பண்ண முன் வந்திருக்காரு. மேடம், அந்த நல்ல மனசு கொண்ட மனுஷன் யாருன்னு சொல்லுங்களேன். அவரை நேர்ல பார்த்து என் குழந்தைக்கு இப்படி ஒரு உதவி பண்ணதுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன். நோனோ, அத மட்டும் என்னால சொல்ல முடியாது. ஏன் மேடம்? அந்த பர்சன் என்கிட்ட ரொம்ப பர்சனலா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட விஷயம். இந்த ஹெல்ப் பண்ணது அவர்தான்னு நான் யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதான். அதுவும் குறிப்பா உங்களுக்கு தெரியாம பாத்துக்கணும்னு ரொம்ப ரிக்வெஸ்டா சொல்லிருக்காரு. அதான் ஏன் மேடம் அப்படி? இந்த காலத்துல உதவி பண்ணவே ஆள் கிடையாது. அப்படியே பண்ணாலும் அத ஊர் முழுக்க தம்பட்டம் அடிச்சு நான் தான் அத பண்ணேன்னு சோசியல் நெட்வொர்க்ல வைரல் ஆக்கி விட்டுருவாங்க. ஆனா இவருக்கு அந்த வெட்டி பப்ளிசிட்டி எல்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அதான் வெளிய கசிய வேண்டான்னு நினைக்கிறாரு போல இருக்கு. யாரு என்னன்னே தெரியாம என் பொண்ணுக்கு படிப்பு செலவை ஏத்துக்கிட்ட அந்த நல்ல மனுஷனும் அவரோட குடும்பமும் எந்த நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமா சந்தோஷமா வாழணும். இப்படிப்பட்டவங்களும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதாலதான் என்னவோ தெரியல, இன்னும் இந்த பூமி அந்தரத்துல விழாம தொங்கிக்கிட்டு இருக்க. எஸ், கரெக்ட் விஜி. ஹீ சச் a நைஸ் பர்சன். அவர் யாருன்னு இப்ப சொல்லலனா என்ன, காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு யாருன்னு காட்டி கொடுக்கும். இந்த அட்மிஷன் ஃபார்ம்ல இங்க ஒரு சைன் போட்டுருங்க. இந்தாங்க. ஓகே, நீங்க போலாம். பை. பை மேம். வா. நிலா, நீ ஆசைப்பட்ட ஸ்கூல்லயே அம்மா உன்னை சேர்த்து விட்டுட்ட. எப்பவும் போல நீ நல்லா படிக்கணும், கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேவா? கிளாஸ் ஃபர்ஸ்ட் எல்லாம் இல்லம்மா, ஸ்கூல் ஃபர்ஸ்டே வருவேன். ஏ செல்லம், இங்க வா. தேங்க் யூ மா. தேங்க்ஸ் மட்டும் தானா? அச்சச்சோ, சாரி மா. விஜி, பாப்பாவை இங்கே விட்டுட்டு நீங்க கிளம்புங்க. இவளை நான் கிளாஸ்ல விட்டுட்டு இன்ட்ரோ கொடுத்துடுறேன். சரிங்க மேடம். ஓகே நிலா, அம்மா ஷார்ப்பா 3:30க்கு வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன். சரிம்மா. பை மா. பை பை. போ. வா. டேய், என்னடா? தெரியலப்பா. அப்பா இந்தப்பா. என்னப்பா இது? ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல பொறை ஏறுது. நம்மள யாரும் நினைக்கிறாங்கப்பா. அப்படியா சொல்ற? ஆமாப்பா. தேவனை பத்தி எனக்கு பொறை ஏறும் போதெல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க. நம்மள நினைக்கிறவங்க சும்மாலாம் நினைக்க மாட்டாங்கடா, திட்டிக்கிட்டே தான் நினைப்பாங்க. நம்மள யாருப்பா திட்ட போறா? வேற யாரு? ஒன்னு ஓம்பாட்டி, இன்னொன்னு ஏம்பாட்டி. எப்படி சொல்ற? உன்னை சரியா வளர்க்காம செல்லம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு ஓம்பாட்டியும் உன்னை எப்படி வளர்த்தாலும் சரி, ஆனா அழ மட்டும் வைக்க கூடாதுன்னு ஏம்பாட்டியும் திட்டுவாங்கல்ல, அத சொன்ன. என்ன அளவுக்கு கூடாதுன்னு நினைக்கிற தேனாண்டாள். அது சாரி தேனு. அதான் ஏன் ஹனி. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்ப்பா. உன்னை அழ வைக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் உன் மேல இருக்கிற பாசத்துல நினைச்சியா? பின்ன நீ அழற சத்தத்துல தேனாண்டால் கிழவிக்கு காது வலிக்குதான், அதான் உன்னை அழ வைக்க கூடாதுன்னு திட்டம். என்ன புரிஞ்சு திருப்பிட்ட? போப்பா.
நிலாவோட மதர் தானே? ஆமா மேடம். ஃபீஸ் பே பண்ணி ரெசிப்ட் வாங்கிட்டீங்களா? இல்ல இன்னும் வாங்கல. என் பொண்ணுக்கு வேற ஒரு பர்சன் தான் ஃபீஸ் கட்டியிருக்காரு. சரி, இருந்து வாங்கிட்டு போங்க. ஓகேடா, அப்ப ஈவினிங் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். முடியெல்லாம் கலைஞ்சு போயிருக்கு பாரு. டேய், உன் ஹாயெல்லாம் நீயே வச்சுக்கோ. முதல்ல நான் கேட்டு தடு. இருடா, அவசரப்படாதடா, எடுத்து வச்சிருக்கேன். இந்த தலைவலி தைலத்தை எதுக்குடா எடுத்துட்டு வர சொன்ன? நான் ஒரு திருக்குறள் கூட சுத்தமா படிக்கலடா. நம்ம தமிழ் வாரியார் இன்னைக்கு என்னை கண்டிப்பா விடவே மாட்டாரு. ஆமாண்டா, கண்டிப்பா விடவே மாட்டாரு. அவர் என்கிட்ட திருக்குறள் சொல்லுன்னு கேட்கும் போது இந்த தைலத்தை எடுத்து தலையில தடவிருந்தேன்னு வை. என்னடா இது தைலம்னு கேட்பாரு. நேத்து நைட்ல இருந்து ஒரே தலைவலி சார்ன்னு சொல்லிட்டு என்னடா தண்ணி குடிடா. டேய், இது நடிப்புடா. ஓ, படிக்கலாங்கிறதுக்காக அதுக்கும் ஒரு நடிப்பாடா? ஆமாண்டா, தலைவலியோட சேர்த்து இந்த மாதிரி 2 இருமல் போட்டேன்னு வை. தமிழ் ஐயாக்கு நான் பாவமா தெரிவேண்டா. இவ்வளோ கோல்டோடையும் இவ்வளோ தலைவலிலையும் ஏன்பா ஸ்கூலுக்கு வந்த? உன் கோல்டு மற்றவங்களுக்கும் வந்துட போகுதுன்னு நீ திருக்குறள் சொல்ல வேணாம், அமைதியா போய் உட்காந்துருன்னு சொல்லுவாரு. சோ சிம்பிள். நீ வேற லெவல்ரா. தேங்க்யூடா. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள தான் இருக்கணும். நீயே யூஸ் பண்ணிக்கோ. இந்த தைலத்தியா? இல்லடா, இந்த ஐடியாவை. இந்த சின்ன வயசுல எவ்வளவு பிளான் பண்றாங்க. வா. இந்தாங்க மேடம். ஓ தேங்க்ஸ். வரேன் மேடம்.